ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் காஸ்பல் பிரைம் மினிஸ்ட்ரேஷன் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. யோபு முதல் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இந்த வார்த்தை சாத்தான் தேவனிடத்துல கேட்கிற ஒரு வார்த்தை. சாத்தான் தேவனிடத்துல பேசுகிறான். என்ன பேசுகிறான்? யோபு நன்றாக இருப்பதை அவன் அறிந்திருக்கிறான். அதுக்கு போய் ஒரு காரணத்தை சொல்லி, நீர் யோபு ஆசீர்வதிக்கிறீர், அவனுக்கு உண்டான சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்கிறீர், அதனாலதான் அவன் உங்களையே நம்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்றான். பார்த்தீங்களா? சாத்தான் தந்திரமானவன். இப்படிதான் ஏமாற்றுவான். இப்படி ஏமாற்றி உங்களை திசை திருப்புவான், உங்களை தவறான வழிக்கு கொண்டு போவான். நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அந்த சாத்தானிடத்தில் மிகவும் அருமையாக பேசி யோபுவை அவனுடைய கரத்திலே கொடுக்கிறார். அவன் உயிரை தொடாத என்று சொல்லி. ஆனால் சாத்தான் உயிரை தொடாமல் மற்ற காரியங்களை அழிக்கிறான். மீண்டுமாய் நீ ஜீவனை பாதுகாத்தீர் என்று சொல்லுகிறான். மீண்டுமாய் அவனை அர்ப்பணிக்கிறார். ஸோ அவனுடைய உடலில் பல வகையான வியாதிகளை கொண்டு வருகிறான். இவை எல்லாவற்றிலும் யோபு சோர்ந்து போகவில்லை, ஆண்டவரை விட்டு விலகவில்லை, ஆண்டவரை பற்றி குறை சொல்லவில்லை. யோபு தைரியமாக கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லுகிறார். இதே போல நீங்களும் நானும் ஆண்டவரே நமக்கு கொடுக்கிறார், ஆண்டவரே நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவரே நம்மை பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தீர்கள். ஆனால் பிசாசு உங்களை தொட முடியாது. சத்துருக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார் என்று. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. நீ யோபுவையும் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அப்ப தேவன் நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சத்துருக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியவில்லை. எனவே ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். தைரியமாக இருங்கள், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். உங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் பலப்படுத்துவீராக. சத்துரு கொண்டு வருகிற சதி திட்டங்களை புரிந்து கொண்டு ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கிறவர், பாதுகாக்கிறவர் என்பதை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அறிந்து கொள்ள, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அதை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. தடைகளை மாற்றி போடும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.